இப்போ சார் ஒரு சீரியல் கில்லர் ஸ்டோரி. ஆனா கில்லர் யாருங்கிறது கதை இல்ல. ஏன்னா முதல் சீன்லயே கில்லர் வந்து போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடுறாப்ல. பட் அவர் ஏன் சரண்டர் ஆனாரு, அவர் சொன்னதெல்லாம் உண்மைதானா, இத்தனை பொண்ணுங்களை ஏன் கொன்னாப்ல? ஸ்டீஃபன் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கிற ஒரு தமிழ் படம். ஃப்ரெஷ்ஷான காஸ்டிங், முக்கியமா நம்ம ஹீரோ கோமதி சங்கர் அந்த ஸ்டீஃபன்ங்கிற ரோல்ல சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவருடைய பாடி லாங்குவேஜ், மேனரிசம் எல்லாம் அந்த ஒரு சைக்கோ எப்படி இருப்போம் அதை சூப்பரா கொண்டு வந்திருந்தாரு. அவருடைய பேரண்ட்ஸா வந்தவங்களும் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ். படத்தோட ஃபினிஷிங்ல எல்லா விஷயத்தையும் ரிவீல் பண்ணதுக்காக எக்ஸ்பெரிமெண்டலா ஒன்று பண்ணியிருந்தாங்க. பஸ்ஸுக்குள்ள வச்சு ஒரு சீன் வரும். அந்த சீனுமே நல்லா இருந்துச்சு. அதாவது அந்த சீன்ல தான் நமக்கு பல விஷயங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். பட் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு சில விஷயங்கள் அதுல உடன்பாடு இல்லாம இருக்கலாம், கன்வின்சிங்கா இல்லாம இருக்கலாம், அது வேற. பட் அந்த சொல்லப்பட்ட விதம் இருக்குல்ல, அந்த சீன் வந்து உண்மையிலே பயங்கர கிரியேட்டிவா எடுத்திருந்தாங்க. படத்துல வந்து சில விஷயங்கள் ஆன் அண்ட் ஆஃபா ஒர்க் அவுட் ஆச்சு, சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆச்சு, சில விஷயங்கள் சுமாரா இருந்துச்சு. முக்கியமா அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பாத்தீங்கன்னா பயங்கர மொக்கையா இருந்துச்சு. ரொம்ப ஒரு சுவாரஸ்யமும் இல்ல. அந்த கேஸோட சீரியஸ்னஸ் தெரியாமலே போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ரொமான்ஸ் போர்ஷன் ஒன்று வரும், ரொமான்ஸ் ட்ராக் ஒன்று வரும். அவர் பொண்ணு கூட நம்ம ஸ்டீஃபன் ஒரு வீட்டில் இருப்பாப்ல. அந்த பொண்ணுக்கு இவரை பத்தி தெரிஞ்சும் ஏன் அந்த பொண்ணு கூடவே இருக்கு அப்படிங்கிறது அவ்வளவு கன்வின்சிங்கா இல்லாம இருந்துச்சு. சில படங்கள்லாம் நமக்கு பாதி படம் பார்க்கும்போதே நம்ம ஒரு இம்ப்ரெஷனுக்கு வந்துருவோம் இல்லையா, படம் நல்லா போகுது நல்லா போலன்னு. பட் இந்த படத்துல அந்த படத்தை பத்தின ஒரு இம்ப்ரெஷனுக்கு வர்றதுக்கே ஃபுல் படம் ஓடிடுச்சு. அதுதான் அந்த படத்தோட ஒரே பாசிட்டிவ். ஏன்னா போலீஸ் தான் அதை தான் கண்டுபிடிப்பாங்க, அதுதான் அதை நோக்கி தான் போவாங்க. இவர் உண்மையை சொல்றாரா போய் சொல்றாரான்னு நமக்கும் அந்த கியூரியாசிட்டி இருந்துச்சு. அதனால அந்த படத்தை ஃபுல்லா பார்க்க முடிஞ்சது. பட் எல்லாம் ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகேவான படம். ஏன்னா ஒரு வித்தியாசமான அட்டெம்ப்ட் அப்படிங்கிறதுனால ஒருக்க பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட வியூ. என்னோட ரிவ்யூ கிடையாது. உங்களுக்கு பிடிச்சதாங்க நீங்க தான் முடிவு பண்ணும். பாய்.